ஐஐடி மெட்ராஸ் ஒரு காலேஜா இல்லைன்னா ஸ்டார்ட் அப் ஃபேக்டரியா? ஒரு காலேஜ்ல இருந்து 567க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உண்டாயிருக்காங்க. அதோட மொத்த வேல்யூவேஷன் 74,100 கோடி மட்டும் இல்லாம டைரக்டா 11,000 ஜாப்களை கிரியேட் பண்ணிருக்கு. 400க்கும் மேற்பட்ட பேட்டன்ட்டுகளை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸை ஒரு காலேஜ்னு மட்டும் சொல்லிட முடியாது. இவ்வளவு நேரம் நான் சொன்ன டேட்டா சிலிகான் வேலியோட டேட்டாவோ இல்லைன்னா ஐஐடி மெட்ராஸோட சக்சஸ் ஸ்டோரியோ கிடையாது. ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமை ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே பில்டு பண்ணியிருக்காங்க. டீப் டெக் புரட்சிக்கு ஐஐடி மெட்ராஸ் ஒரு இன்ஜினா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐஐடி மெட்ராஸோட சீக்ரெட் ஸ்டார்ட் அப் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாணவன்ட்ட ஐடியா இருக்குன்னா அவனுக்கு இமிடியேட்டா ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அது டிசாஸ்டர் ஸ்டேஜ்ல போய் முடியும். அந்த ஐடியா ஒர்க் ஆகுமா? நாளைக்கு இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா மக்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்களா, ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு அவனுக்கு தேவையான ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி கொடுத்தா தான் அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகும். இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் ஐடியா, ப்ராடக்ட், மார்க்கெட் டெஸ்ட், ஸ்டார்ட் அப், பிசினஸ் ஸ்ட்ரக்சர், இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் ஐஐடி மெட்ராஸ் வெல் கனெக்டடா இன்வால்வ் ஆயிருக்கு. ஒரு மாணவனோட ஐடியா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி அது பாஸ் ஆகி ஒரு ப்ராடக்டா மார்க்கெட்டுக்கு வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இப்ப பார்ப்போம். ₹0 காஸ்ட்ல ஒரு ஐடியாவை ப்ராடக்டா மாத்துற லேப். இந்த பயணத்தின் முதல் படி சென்டர் ஃபார் இன்னோவேஷன். இது மாணவர்களுக்காக நடத்துற ஒரு இன்னோவேஷன் லேப். 24 மணி நேரம் அது ஓபன்ல இருக்கும். 1100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 70க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகள்ல இங்க ஒர்க் பண்றாங்க. ரொபோட்டிக், ஏஐ, பயோடெக், ஏரோஸ்பேஸ்க்கு தேவையான அனைத்து மெஷினரிகளையும் யூஸ் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 3D பிரிண்டர்ஸை யூஸ் பண்றதுக்கு உரிய ரைட்ஸை கொடுக்குறாங்க. இங்க ஒரு ஐடியாவை ப்ராடக்டா மாத்துறதுக்குரிய மேஜிக்கோட ஃபர்ஸ்ட் படி இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. நிர்மான் ஐடியால இருந்து ஸ்டார்ட் அப் வரை ஐஐடி மெட்ராஸோட சூட்சமே இங்க தான் அடங்கியிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஐடியாவோட வர்றாரு, அது ப்ராடக்டா பில்ட் பண்றாரு. அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி பல டெஸ்ட்டுகள் பண்றாங்க ஐஐடி கேம்பஸ்குள்ளேயே. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுது. அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் டெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. QA QC குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. பல டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், பயன்பாட்டுக்கே போகும். அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் ஐடியா, ப்ராடக்ட், டெஸ்டிங், மார்க்கெட் டெஸ்டிங். ஒரு மாணவன் என்னோட ப்ராடக்டை மக்கள் வாங்குவாங்களா, இது எப்படி ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க டெக்னிக்கல் மற்றும் பிசினஸ் மென்டர்ஸ். இங்க உருவான 300க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்களின் இன்னைக்கோட மதிப்பு 1000 கோடிக்கு மேல. ஐஐடிஎம் இன்குபேஷன் செல். இங்கதான் கம்பெனியே பிறக்குது. ஐடியா, ப்ராடக்ட், மார்க்கெட் ரிசர்ச் எல்லாம் பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ் இன்குபேஷன் செல். இங்க கேபிட்டல், டேலண்ட், டெக்னாலஜி, ரிசர்ச் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஈகோ சிஸ்டமா பில்ட் பண்றாங்க. இங்கு ஒரு மாணவனுக்கு தேவைப்படுற முதலீடு, ஃபண்டிங், இதுக்கு பேரு சீட் ஃபண்டுன்னு சொல்றாங்க. 25 to 26 ஃபைனான்சியல் இயர் கணக்குப்படி 567க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் உருவாயிருக்கு ஐஐடி மெட்ராஸ் மூலமா. அதோட மதிப்பு 74,100 கோடி ரூபாய்கள். இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிகள் ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து உருவாகல? ராக்கெட், இவி, ரோபோட்டிக், செமிகண்டக்டர் மாதிரியான கம்பெனிகள் தான் உருவாக்குறாங்க. ஏன்? ஐஐடி மெட்ராஸ் டீப் டெக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது. ஒரு சாதாரண ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு சின்ன லெவல்ல கோடிங் பண்ணி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க, ப்ராப்பர் ரிசர்ச் இல்லாம. அப்ப என்ன நடக்குது? கொஞ்ச நாள்லயே அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனா டீப் டெக் ஸ்டார்ட் அப்ங்கிறது ரிசர்ச், பேட்டன்ட், புரோட்டோடைப், டெஸ்டிங், சர்டிபிகேஷன் இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு வரணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா இன்னொரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜும் இருக்கு இந்த டீப் டெக்ல. டெக்னாலஜி மோட்னு சொல்லப்படுற ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட அந்த ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. ஒரு ராக்கெட் இன்ஜினை காப்பி பண்ண முடியாது, அது பேட்டன்ட் ரைட்டோட தான் மார்க்கெட்டுக்குள்ள வருது. இந்த 74,000 கோடி எப்படி உருவாச்சு? ஐஐடியில படிச்சு டீப் டெக் மூலமா உருவான கம்பெனிகளோட லிஸ்ட்டை நான் இப்போ உங்களுக்கு தர்றேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு கம்பெனி ஏத்தர். இந்த கம்பெனி ஐஐடியில படிச்ச 2 மாணவர்கள் பண்ண காலேஜ் ப்ராஜெக்ட் தான் இந்த ஏத்தர் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் பெரிய லிஸ்டா இருக்கு, நான் ஒரு 4-5 கம்பெனி பேர்கள் மட்டும் சொல்றேன்.
அணுக்குள் காஸ்மாஸ் கம்பெனி ராக்கெட் இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. பிளானிஸ் கடலுக்கு அடியில யூஸ் பண்ற ரோபோக்களை தயாரிச்சிருக்காங்க. கேலக்ஸ் ஐ இது விண்வெளி சம்பந்தமான ஒரு கம்பெனி. யூனிஃபர் இது ஒரு ஏஐ டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனி. இந்த எல்லா கம்பெனிலையுமே டீப் டெக் இருக்கு. ஐஐடி மெட்ராஸோட ஹெல்ப் மூலமா தான் இந்த எல்லா கம்பெனியுமே உருவாயிருக்கு. ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க் இவ்வளவு நேரம் ஒரு மாணவனோட ஐடியா எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி கம்பெனி ஆச்சு அப்படின்னு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனா ஐஐடி மெட்ராஸோட சீக்ரெட் அது கிடையாது. ஐஐடி ரிசர்ச் பார்க், ஐஐடி கேம்பஸ்குள்ளேயே யூனிவர்சிட்டி பேஸ்டு ரிசர்ச் பார்க்கை பில்ட் பண்ணிருக்காங்க. 12,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு உள்ள ஒரு பில்டிங், செப்பரேட் பில்டிங் இதுக்காண்டியே இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிஸ்களான டிசிஎஸ், டைட்டன், சைன்கோபைன் கம்பெனிகளோட R&D டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கு. யூனிவர்சிட்டியவும் இண்டஸ்ட்ரியவும் கனெக்ட் பண்ற ஒரு பாலமா இருக்கு ஐஐடி மெட்ராஸ். இந்த ஐஐடி மெட்ராஸோட சீக்ரெட்டை, ஸ்ட்ராட்டஜிய, ஸ்ட்ரக்சரை வேற காலேஜஸ்கள் காப்பி அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ரிசர்ச், கேபிட்டல், இண்டஸ்ட்ரி கனெக்ட் இது மூணு ஒன்னா சேர்ந்து தான் இங்க ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுது. இது மற்ற காலேஜுகளுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி பில்டு பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாரும் ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை உண்டு பண்றதுக்குரிய வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஆனா ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட வேண்டிய 4 பிசினஸ் லெசன்ஸ் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். பில்ட், டோன்ட் ஜஸ்ட் லேர்ன், லேர்னிங் பை டூயிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஐடியா மனசுல இருக்கும், அது ரொம்ப பிரகாசமா இருக்கும், இதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மைண்ட் கான்பிடென்டா நம்பும். அதை எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள வர்றப்பதான் தெரியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளமா வரும். அதனால ஒரு ப்ராடக்டை இமேஜின் மட்டும் பண்ணாம பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது ஐஐடி மெட்ராஸ். நெக்ஸ்ட் ரிசர்ச். எந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியும் டீப் ரிசர்ச் பண்றப்போ அதோட வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்லுது ஐஐடி மெட்ராஸ். காலேஜ் பிளஸ் இண்டஸ்ட்ரி ஈக்குவல் டு இன்னோவேஷன். ஒரு காலேஜ் இண்டஸ்ட்ரியோட இணைந்து ஒர்க் பண்றப்போ புதிய தீர்வு கிடைக்குது. அடுத்து ஐடியா. ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா அதை பெருசா கொண்டு போய் பிசினஸ் ஸ்ட்ரக்சரா மாத்த முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கு ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் தமிழ்நாட்டின் சொத்து. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் ஐஐடி மெட்ராஸ் பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஐடியா எப்படி ப்ராடக்டா மாறுது, ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்டுக்குள்ள வருது, அதை மக்கள் எப்படி அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ககன்யான் மிஷன்னா என்ன? அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மட்டுமே பண்ண இந்த சாதனைய இந்தியாவும் இப்ப பண்ண போகுது. விண்வெளிக்கு இந்தியா மனிதர்களை அனுப்ப போறாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்க முன்னாடி தெரியுற இந்த வீடியோவை மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.